அதாவது வயர்லெஸ் சார்ஜிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது பாருங்கள் நண்பர்களே, இந்த மேக்னெட்டிக் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை அப்படியே வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்லாண்டிங்கை அப்படி உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டிங்களா உங்களுடைய ஃபோன் வந்து வயர்லெஸில் அப்படி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த லேட்டஸ்ட்டான இந்த ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியுடைய பவர் பேங்கை பாருங்கள். நீங்கள் ஆர்டினரி பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நியூ கண்டென்ட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க. நிறைய பேர் பாருங்கள், புதுசு புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அதுக்காக பாருங்கள், நம்ம பவர் பேங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நியூ அரைவல், ஒரு வித்தியாசமான பவர் பேங்க். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, நம்மளுடைய ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகி மோர் தென் 1.5 years ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஸ்மார்ட்டாக அப்படி மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், டவுன்ஹால் ரோடு, காலேஜ் ஹவுஸை ஒட்டின மாதிரி டோர் நம்பர் 54 மேலப்பெருமாள் மேஸ்திரி ஸ்ட்ரீட், அப்படியே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படியே லிஃப்ட் இருக்குது. ஸ்மார்ட்டாக வந்துட்டு ஸ்மார்ட்டாக போவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது பாருங்கள், ஒரு ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியுடைய ஒரு பவர் பேங்க், அதாவது பாருங்கள் ஒரு 10,000 mAhல ஒரு 25 wattsல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பவர் பேங்க். ஏன் அப்படி ஸ்மார்ட்டான ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் நண்பர்களே, ஒரு ஆர்டினரி பவர் பேங்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வயர்லெஸ் பவர் பேங்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ஒரு 10,000 mAh ஒரு கெப்பாசிட்டி. அதில் பாருங்கள், உங்களுடைய ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் இதுக்காக நீங்கள் ஒரு பவர் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், இதை ஒரு ஒயர்லெஸ் பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சப்ளை இருக்குது. நீங்கள் ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம் ஆர்டினரி பவர் பேங்காக யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சி டைப் இருக்குது. சி டைப்பில் இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பேக் சைடு பாருங்கள், ஒரு மேக்னெட்டிக் ப்ராக்கெட் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் அப்படியே ஒட்டுற மாதிரி, அதாவது வயர்லெஸ் சார்ஜிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது பாருங்கள் நண்பர்களே, இந்த மேக்னெட்டிக் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை அப்படியே வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்லாண்டிங்கை அப்படி உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டிங்களா உங்களுடைய ஃபோன் வந்து வயர்லெஸில் அப்படி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த லேட்டஸ்ட்டான இந்த ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியுடைய பவர் பேங்கை பாருங்கள். நீங்கள் ஆர்டினரி பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைடட் பாருங்கள், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபோனில் அந்த ஆப்ஷன் இருந்தால் இந்த வயர்லெஸ் பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும், இந்த ஆப்ஷன் உள்ள எனக்கு ஃபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வயர்லெஸ் ஆப்ஷன் உள்ள பவர் பேங்கை யூஸ் பண்ணக்கூடிய மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. நீங்கள் வெளியூர் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கேரி பண்ணுறதுக்கு பாருங்கள், ரொம்ப போர்ட்டபுளாக, ரொம்ப காம்பேக்ட் சைஸாக இருக்குது. அப்படியே பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலுக்காக நீங்கள் வயர்லெஸ் பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே பாருங்கள், இந்த மல்டி ஆப்ஷன் கொண்ட இந்த பவர் பேங்கை ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியுடையது 10,000 mAh கம்பெனிலேருந்து உங்களுக்கு சூப்பராக 1 year வாரண்டி தந்துடுறாங்க. இதோட ப்ரைஸ் பாருங்கள், நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் 1,450 rupees. நண்பர்களே, 1,450 ரூபாய் மட்டுமே வித் 1 year வாரண்டி. ஸோ நண்பர்களே, உங்களில் யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பராக இதை பை பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 days முன்னாடி நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு ST courier மூலமாக இந்த மெட்டீரியல் வந்து ரீச் ஆகும். நண்பர்களே, நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.